ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு நாவின் அதிகாரம். நீதிமொழிகள் 18:21 சொல்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். வாயின் வார்த்தைகளை பற்றிய ரகசியங்களை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் உலகத்தை சிருஷ்டித்தது. அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அவருடைய வார்த்தையில் வல்லமையுண்டு. அவருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமனே திரும்புவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பேசும் வார்த்தைகள் வல்லமை உள்ளவைகள்தான். கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை கனப்படுத்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். யோசுவா சூரியனை பார்த்து, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிரோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று சொன்னபோது அவை அப்படியே தரித்து நின்றன. யோசுவா 10:12. கர்த்தர் உங்களுக்கு அருமையான சுய சித்தத்தையும் வார்த்தைகளையும் கொடுத்திருக்கும் போது நீங்கள் நன்மையான, நம்பிக்கைக்குரிய, விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசலாமே. கர்த்தருடைய மகிமையும் மகத்துவங்களை குறித்து பேசலாமே. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று மத்தேயு 12:34 வேதம் சொல்கிறது. ஆசீர்வாதமான வார்த்தைகள் நம் உள்ளத்திலிருந்து வெளிவர வேண்டுமென்றால் நம் உள்ளத்தின் நினைவுகளும் எண்ணங்களும் எல்லாம் ஆசீர்வாதங்களால் நிரம்பி இருக்க வேண்டும். முதலாவதாக நம்முடைய இருதயத்தில் கிறிஸ்து நிரம்பி இருக்க வேண்டும். நாம் மறுபடியும் பிறக்கும்போது கிறிஸ்து நமக்குள் வந்து வாசம் செய்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மேல் இறங்குகிறது. ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கும் போதும் ஆராதனைகளிலே கலந்து கொள்ளும் போதும் தேவ சமாதானம் நம் உள்ளத்தை நிரம்பி வழிய செய்கிறது. இரண்டாவதாக நம்முடைய உள்ளத்தை கர்த்தருடைய வசனம் எப்பொழுதும் நிரப்பி இருக்கட்டும். தாவீது சொல்லுகிறார், என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். 119 சங்கீதம் 10-11 வாக்குத்தத்த வசனங்கள் அனைத்தையும் மனப்பாடம் செய்து கொள்ள முயலுங்கள். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு நமக்குள் எப்பொழுதும் இருக்கட்டும். பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மகிமையை பரிசுத்த ஆவியினாலே இந்த மண் பாண்டங்களில் நாம் பெற்றிருக்கிறோம். நம் உள்ளத்தில் ஆவியானவர் நிரம்பி இருப்பார் என்றால் நாம் என்ன பேச வேண்டும் என்பது குறித்து பயப்பட வேண்டியதில்லை. ஆவியானவரே நமக்குள் இருந்து பேசுகிறார். தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கிறிஸ்துவின் பிரசன்னத்தாலும் வேத வசனங்களினாலும் ஆவியானவராலும் நிரம்பி இருக்கும் என்றால் உங்கள் வாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதம் உள்ளவைகளாக இருக்கும். இன்றைய நினைவிற்கு 119 சங்கீதம் 103 உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். இன்றைய வேத வாசிப்பு காலை 2 ராஜாக்கள் 10, 11 மற்றும் 12 மாலை யோவான் 1 அதிகாரம் 29 51 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நலமானதை விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து
மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.